வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. தண்ணீர் பயன்பாடு விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் குடும்பமாது மல்லிகா முனியாண்டிய தேசம் செய்திகள் யுவராஜ். தண்ணீர் பயன்பாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் சத்வான் சுவார ஆயிர்கிந்தா பேரா எனும் பேரியக்கம் அதன் செயலாற்றில் இளைஞர் மகளிர் மாணக்கர்களை ஏற்படுத்தும் என அதன் தலைவர் குடும்பமாது மல்லிகா முனியாண்டி கூறினார். மலேசிய மண்ணில் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தும் பாக்கியத்தை மலேசியர்கள் பெற்றிருப்பதாக அகமகிழ்ந்து பேசிய அவர், இயக்கத்தின் நடவடிக்கைக்கு பேர தண்ணீர் வாரியம் பெரிதும் உதவி ஆலோசனைகளை கொடுத்து வருவதாக கூறினார். அடுத்த கட்ட ஏற்பாடாக பள்ளிகளிடையே விழிப்புணர்வை நிகழ்வை ஏற்று நடத்த தாம் உத்தேசித்ததாகவும் தெரிவித்தார். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் மல்லிகா முனியந்தி. நம்மளோட இப்போ சத்வான் ஸ்வர ஆயர் கிந்தா பேரா தண்ணியோட விழிப்புணர்வு ரீதியில் இந்த சத்வான் வழி நடத்திட்டு இருக்கோம். அது கூட ஷீஸ் எனர்ஜி நெட்வொர்க் அது ரெஜிஸ்டர் பண்ணாத இப்போ சத்வான் இருந்தாலும் பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் ரீதியில் நம்ம ஒரு வாய்ப்புகளை உருவாக்கணும். சேர்ந்து பெண்களாக சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு அந்த ஒரு குறிக்கோளில் நம்ம இந்த ஷீஸ் எனர்ஜி வழி நடத்துகிறோம். ஸோ இப்போ சத்வான் ஸ்வர ஆயர் கிந்தா பேரா முழு நோக்கமே தண்ணிக்கு ஒரு பெரிய ஒரு ரீதியில் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது. அதை மக்கள் மத்தியில் மன ரீதியில் பதிவு செய்கிறதுக்காக நம்ம இந்த சத்வானை வழி நடத்துகிறோம். இதில் யங்ஸ்டர்ஸும் நம்ம கொண்டு வரோம், பெண்களையும் நம்ம கொண்டு வரோம். இந்த ரீதியில் இங்கே மலேசியாவில் நிறைய ஆக்சுவலி தண்ணி ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு நாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கோம். ஏன்னா தண்ணி ரீதியில் அவ்வளோ சுத்தமாக நிறையா விஷயங்கள் அரசாங்கமும் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர தண்ணிலாம் ட்ரீட்டட் தண்ணியை சுத்தப்படுத்தி தான் நம்மளுக்கு கொண்டு வராங்க. இருந்தாலும் நம்மளோட ஈடுபாடுகள் இதில் எவ்வளையோ இருக்குது. ஸோ நம்ம நினைக்கக்கூடாது அரசாங்கம் இதெல்லாம் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு வெளியே தண்ணி பைப் உடஞ்சிருக்கோம், அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், நம்ம பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஈடுபாடுகள் அதில் இருக்குது. நம்மளை சார்ந்த தண்ணி தான் அங்கே வீணடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து அதில் எல்ஏபிக்கு ரிப்போர்ட் கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கும் எல்ஏபி ரொம்ப ஒரு ஆதரவாக இருக்காங்க. எங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல தண்ணி எங்கேயாவது லீக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் கொண்டு வரோம். இன்னொன்று சிகரெட்ஸு நிறையா தண்ணியில் இருக்குது. பயன்படுத்தின எண்ணெய்களை அல்லூர் பகுதியில் ஊற்றவே கூடாதுன்னு ஒரு 9 மாதம் இந்த ப்ரோக்ராமும் நாங்கள் ஒரு குறிக்கோளோட செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ப்ராப்பரான ரீதியில் அந்த எண்ணெய்களை எங்கே நீங்கள் போய் கொடுக்கணும்னு உள்ள விஷயங்களும் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் விழிப்புணர்வும் நம்ம மாதம் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் எல்லா பள்ளிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.